ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தையை சுமந்தவர்களாக உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சுவாமி, இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். அன்றைக்கு ஒரு சகோதரி தன் வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையே, கணவனும் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியவில்லை, என்னுடைய மாமனார் மாமியாரும் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியவில்லை, என்னுடைய தாய் தகப்பனும் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியவில்லை, என்னுடைய ஊற்றார் உறவினர் யாருமே எனக்கு துணை இல்லையே, ஏன் நான் வணங்கின தெய்வமும் எனக்கு துணை இல்லையே, இவங்க யாராவது ஒருத்தர் எனக்கு துணையா இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கைய நான் நல்லா வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளை வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர், ஒரு விசை கூட ஆண்டவர் இந்த கால நேரத்தில் ஆண்டவரை கலைஞன இருதயத்தோடு உமக்கு முன்பாக நிற்கிறோம். அந்த 2 குழந்தைங்க ஆண்டவர் என்ன பாவம் செய்தது ஆண்டவரே அப்பா, அந்த தண்ணிக்குள்ள ஆண்டவரே அந்த பிள்ளைங்க என்ன நினைவோடு என்ன கண்ணீரோடு கூட தண்ணி குடிச்சிட்டு உள்ள போய் படுத்தாங்கன்னு தெரியல ஆண்டவர். மனசு வேதனையா இருக்கு ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்துட்டு நாங்கள் வாசம் பண்ணுகிற பட்டணத்தில் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆண்டவரே அப்பா நாங்க அழுத போது எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கறீங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைங்க அழும்போது யார் ஆண்டவரே வார்த்தையை கொடுக்க முடியும்? இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல இப்படியெல்லாம் பிள்ளைங்க வாழறாங்க ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி போய் அந்த பிள்ளைங்க செத்து போறாங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி அநியாயமாய் மரித்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா. இந்த பிள்ளைகள்லாம் யாரு ஆண்டவரே அப்பா மீட்டெடுக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்துல வந்து ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் வடிக்கிற கண்ணீரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, போதை வஸ்துகளினால எத்தனையோ வாலிப பிள்ளைங்க மரிச்சு போறாங்க ஆண்டவரே அப்பா. ஆக்சிடென்ட்னால எத்தனையோ பிள்ளைங்க மரிச்சு போறாங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவர், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பன தனக்கு விரும்பின பெண்ணை ஆண்டவரே அப்பா மணந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்பா எத்தனையோ வாலிப பெண்களும் வாலிப ஆண்களும் ஆண்டவரை மரித்து போகிறார்களே ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே தவறான உறவுகளில் ஈடுபட்டு ஆண்டவரே அப்பா தன் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா ஆண்டவரை மாய்த்து கொள்கிறார்களே ஆண்டவரே அப்பா. ஆண்டவர், ஒரு விஷயம் கூட இந்த காலை நேரத்துல ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, நாங்கள் ஜபிக்கிற அந்த ஜபம் எத்தனையோ ஊழியக்காரன் திறப்புல நின்று ஜபிக்கிறான். இந்த ஒவ்வொரு பட்டணத்திற்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக ஆண்டவரே அவர்கள் ஜபிக்கிற அந்த ஜபங்களை எல்லாம் நீர் ஆண்டவரே கேட்டு, எனக்கு மத்த கடவுளை பத்தி எனக்கு தெரியாது ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தால் இந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு திக்கற்றவர்களாக நின்ற ஆண்டவரே, இந்த ஆகாரை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் ஆண்டவரே, நீர் உண்மையாக இருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் இந்த தேசத்திலே அவளை போல எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு கூட நிற்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நீர் மீட்பீரானால் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த தேசத்திற்கு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை கொடும் ஆண்டவரே அப்பா. எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில மனிதர்கள் மரித்து போவதற்கு அல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படியே நீர் அழித்துக் கொண்டீர் ஆண்டவரே. தகப்பனுடைய கரத்தில் இந்த காலை நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த ஜனங்களை மீட்டருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.